Hey guys, welcome. I'm Vijayalakshmi, tarot card reader and Reiki healer. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். 2/11/2029 இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கான ரீடிங் பார்க்க போறோம். டிசம்பர் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் according to your date of birth. Okay? 2/11/2029 அவங்களுக்கான ரீடிங். ஓகே, we'll go for the reading. 2/11/2029 அவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்ச சொந்தங்கள் அவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாங் டேர்மா பேச்சுவார்த்தைகள் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க பேசுவாங்க. இதை வந்து ரிலேஷன்ஷிப்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூடயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு சண்டை அந்த மாதிரியே போயிட்டு இருக்குன்னா அந்த பிரிஞ்ச சொந்தங்கள் ஒன்று சேரும். ரீயூனியன், இஃப் யூ ஆர் இன் ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் நடக்க போகுது. ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது உங்களோட பார்ட்னரை பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப எப்படி விரும்பி உங்களோட ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப விரும்பி நீங்கள் செய்கிற ஒரு வேலையும் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவீங்க. ஓகேவா? ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு பறவை கூட்டிலேருந்து அவுத்து விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி நிறையா டெம்பிள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிலீஜனல் வைஸ் டெம்பிள் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் ஒரு சில ரிலீஜனல் வைஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க தெரியுமா, அந்தபடி ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஜனல் வைஸ் ரொம்ப நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க தேர்ட் பர்சனாக இருக்கட்டும், அத்தாரிட்டிவ் பர்சனோட அட்வைஸை சீக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் இது வரைக்கும் நீங்கள் கேட்காத, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பழங்காலத்தில் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கவங்கள நீங்கள் திட்டினாலும் இந்த மந்த் எப்படி இருக்குன்னா, ஓகே இவங்க சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துப்பீங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் வைஸ் உங்கள் ஃபேமிலியில் டிசம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, ஃபினான்ஷியல் வைஸ் செக்யூர்டாக இருப்பீங்க. ஒரு அப்கிரேட்மெண்ட் இருக்கும், ஒரு போனஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் மந்தில் பார்க்குறவங்க இவங்கள உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், சேலரி வைஸ் உங்களுக்கு போனஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் பிளான்ஸ் எல்லாம் நிறையா போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மணி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ்க்காக நீங்கள் மணி ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறீங்க, அந்த மாதிரி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவும் மணி ரிலேட்டட் சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டுருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிசம்பர் மந்த் உங்களுக்கு சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் நிறையா பேர் வருவாங்க. யூல் பி உங்களோட நெக்ஸ்ட் கோலாக இருக்கட்டும், இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டடீஸ் படிக்கிறதா இருக்கட்டும், அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது, திடீர்னு உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த ஹெல்ப் யூனிவர்ஸ் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு பர்சன் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்போ ஒர்க்லேயும் சரி, ஜாப் போயிட்டுருக்கீங்க, அந்த ஜாப்பில் அந்த ஒர்க் உங்களுக்கு கொடுத்த ஹையர் அஃபிஷியல் கொடுத்த ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, டவுட்டில் உட்காந்துருப்பீங்க. உங்களை நோக்கி சப்போர்ட்டிவான பர்சன் வந்து இல்லை இது இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான பீப்புள்ஸ் வருவாங்க. அதுவும் யூனிவர்ஸே உங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் அடுத்து என்ன மூவ் பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டேட்டில் உங்களை உட்கார வைக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு வாட்டி ப்ரேயர் வச்சிங்கன்னா போதும், யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன், சப்போர்ட்டிவ் பீப்புள்ஸை உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் அமைச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மணி விஷயத்தில் சேவிங்ஸ் மோட்லேயே இருக்கணும். ஓகேவா? லேவிஷாக மணி நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நம்மளுக்கு தான் இன்க்ரிமெண்ட் இருக்குது, போனஸ் இருக்குது, அப்படியே எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது மணி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ தட் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் ஃபெமினின் எனர்ஜிஸ், இப்போ மாஸ்குலின் பார்க்குறீங்க, ஃபெமினின் எனர்ஜி வீட்டில் இருக்காங்க,
மதராக இருக்கலாம் இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப அந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. மணி நீங்கள் சேவ் பண்ணணும், இதுக்கு இவ்வளோ செலவாகும், இதுக்கு இப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் மணி எடுத்து வைப்பாங்க. அவங்க ரொம்ப சேவிங் மோடில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப லேவிஷாக மணி செலவு பண்ணுற மாதிரி, ஓகே இப்போ செலவு பண்ணாமல் எப்போ செலவு பண்ண போகிறோம், வாழ தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? எஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய முன்னாடி ஒர்க் பண்ணி வச்சுருப்பீங்க தெரியுமா, ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தில் ரிவார்டே கிடச்சிருக்காது. என்னடா இவங்க மறந்துட்டாங்க போல, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை முடித்தோம், அதுக்கான ஒரு ரிவார்டு கிடைக்கல, இல்லை அதுக்கான மணி இல்லை பேமெண்ட் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருப்பீங்க, ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அந்த ரிவார்டு உங்களுக்கு டிசம்பரில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் மணி ரிலேட்டடாக அவங்க கொடுக்கலாம். இல்லை முன்னாடி வாங்கியிருப்பாங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ்ட யாராவது வாங்கியிருப்பாங்க. அதை வந்து நீங்களும் போய் கேட்க உங்களுக்கு கூச்சமாக இருந்திருக்கும். அந்த மணி வந்து உங்களுக்கு அவங்க ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? யூ வில் பி டூயிங் லாட் ஆஃப் நிறையா பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடாக நிறையா நீங்கள் ஐடியாஸ் போடுற மாதிரி இருக்குது. இந்த இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம போகலாமா, இல்லை இந்த ஜாப்லேருந்து வேறு ஜாப் ஷிஃப்ட் ஆகி போகலாமா, இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். பட் அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் இருக்கும். எண்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல எண்டிங்காக தான் இருக்கும். யூ நோ நீட் டு வரி. ஓகேவா? ஒர்க் சேஞ்ச் பண்ணுறது, ஜாப் சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா பிஸ்னஸில் இருக்கீங்க, பிஸ்னஸ் இந்த அமௌண்ட்டை வேறு எதில் போடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். ஓகே, யூ நோ நீட் டு வரி அபவுட் இட். உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் யோர் மைண்ட் வித் கான்ஃபிடன்ஸ். உங்கள் மைண்டை ரொம்ப உங்கள் மைண்டில் நினைக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து எல்லா முன்னாடியும் அது கான்ஃபிடென்ட்டாக வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் அந்த பிளேஸில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏஞ்சல் கைடன்ஸ் வந்திருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்டேபிலிட்டி அண்ட் எமோஷ்னலாக நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். யூ நீட் டு ஹாவ் பேலன்ஸ் ரெண்டுத்தையுமே. ஓகேவா? ரொம்ப எமோஷ்னலாகவும் மற்றவங்கள்ட்ட போய் பேசிடக்கூடாது. அதே மாதிரி நான் எமோஷனை காட்ட மாட்டேன், மனசுக்குள்ளே வச்சுப்பேன், அதனால நான் இப்படி தான் ப்ரிட்டன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப இதுவாக கன்னிங்காகவும் இருக்க வேணாம். யூ ஹேவ் டு ஹேவ் பேலன்ஸாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹாப்பி டைம்ஸ் ஆர் தேர் ஃபார் யூ அண்ட் மேக் பாசிட்டிவ் ஆப்டமிஸ்டிக் லாங் டேர்ம் பிளான்ஸ். ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல்ரைட். முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, லாங் டேர்ம் பிளான்ஸ் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் இஸ் கிராண்டட். யூ ஆர் ஆன் தி ரைட் பாத். நீங்கள் கரெக்டான வழியில் இருக்கீங்க, போகிற வழியில் கரெக்டாக போங்க. பெரியவங்களோட அட்வைஸை வாங்கிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைனா உங்கள் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க தெரியுமா, அதை வந்து வாங்கிக்கோங்க. இல்லை இவங்க வந்து எப்போவுமே எனக்கு நல்லதே நினைக்க மாட்டாங்க, திட்டுவாங்க, எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு அசம்ஷன் பண்ணிக்க வேணாம். பெரியவங்க, அதாவது அத்தரைஸ்ட் பர்சன், எல்லாம் உங்கள் ஃபீல்டில் ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருப்பாங்க தெரியுமா, அவங்க சொல்கிறத நீங்கள் ஒபே பண்ணி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. And then you are having exciting new opportunities upcoming. இதில் கெரியரில் கண்டிப்பாக அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும். ஐ ஹவ் டோல்ட் யூ ரைட். உங்களுக்கு வந்து போனஸ் இருக்கும், போனஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ், கெரியரில் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு அப்கிரேட்மெண்ட் இருக்கும். சேஞ்ச் யுவர் லைஃப் நவ், இட்ஸ் டைம் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் மந்தில் எஸ், இஃப் யூ ஆர் சீங் யுவர் நீங்கள் மோஸ்ட்டாக இந்த நம்பர்ஸில் பிறந்தவங்க ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ட்வின் ஃப்ளேமே வந்துருச்சு. 2 of cups, 2 soulmate, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ், இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ட்வின் ஃப்ளேம். யூ ஆர் அ ட்வின் ஃப்ளேம். அந்த ட்வின் ஃப்ளேமோட ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ், இன்னும் க்ளோஸாக ஆவீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா? கிவ் ரெண்டு பேருக்குமே கிவ் ஈச் அதர் ஸ்பேஸ். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி நீங்கள் லிசன் பண்ணுங்க, நீங்கள் என்ன சொல்ல வராங்க அவங்களும் கண்டிப்பாக லிசன் பண்ணுவாங்க. ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி இட்ஸ் சிம்பிள், அலோவ் அண்ட் கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பில். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்க ஃபில் பண்ணணும். அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஈகோ இருக்க வேண்டாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்க சொல்கிறாங்க. ஒன்லி டைம் வில் டெல். ஓகே, டைம் வில் டெல். அண்ட் தென் செக்ஷுவல் ரீயூனியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி அது இந்த ரிலேஷன்ஷிப் ரீயூனியனாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் வைஸ் ரீயூனியன் இருக்குது. ஹானர் த பிளேஸ் இன் ஒன் another where you are one eternal soul, for there will be a find a true bliss. Yes, it's a twin flame. twin flameனால தான் இந்த இது வந்திருக்கு. ஓகேவா? you are a twin flame reunion கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் மந்தில் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு ட்வின் ஃப்ளேம் வந்திருக்கு.
ட்வின் ஃப்ளேமில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே வந்து 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களை தவிர வேற யாரும் அவங்கள புரிஞ்சிக்க முடியாது உங்கள் பர்சனை பார்த்தீங்களா, ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ட்வின் ஃப்ளேம்னு எடுத்துக்கோங்க. எஸ், டிசம்பர் மந்த் கோயிங் டு பி ரியலி பியூட்டிஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு கெரியரில் போனஸ் கிடைக்கும், இல்லைனா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஓகேவா? அதேமாதிரி பெரியவங்க அட்வைஸ் கேட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். தேர் இஸ் கோயிங் டு பி ஹாப்பி அண்ட் ஆப்டமிஸ்டிக் பீரியட் உங்களுக்கு டிசம்பர் பார்த்தீங்கன்னா. தேங்க்யூ. தட்ஸ் இட் ஃபார் யூ 2/11/2029 அவங்களுக்கான ரீடிங். இஃப் யூ வாண்ட் பர்சனல் ரீடிங் யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர் ஃபார் பர்சனல் ரீடிங்.